எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் சுடுகாட்டுக்கு போவாங்க, அப்படித்தானே? ஆனா ஒரு வாலிபன் கனசிரத்துல சாகருக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கிறாரு? ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண மாதிரி சுடுகாட்டில் புக் பண்ணி தங்கிட்டு இருக்கிறார். சில வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வேண்டிய எத்தனையோ விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது. இந்த வலைதளங்கள்ல பார்த்து அதை இதையும் பண்ணி, அதெல்லாம் பிசாசனுடைய வேலை. பிரேத குழிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. துன்மார்க்கனுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. இந்த பிரேத குழி அங்கங்க திறந்து விட்டதுனால இன்னைக்கு அதுல போய் சிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க. இந்த மெய்யாலும் இந்த கொரோனா வந்தது, இந்த பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று ஓபன் பண்ணாங்க. அந்த பிள்ளைங்க ஆன்லைன்ல கிளாஸ்ல போச்சோ இல்லையோ, அது எதுலயோ ஆன் பண்ணி விட்டான் பாருங்க. இன்னைக்கு பெரியவங்களுக்கு தெரிய வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் பெரியவங்களுக்கு கூட தெரியல. ஆனா இந்த பிஞ்சுகளுக்கு என்ன பண்ணி இருக்குது? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குது. இந்த கல்லறையில போய் செத்ததுக்கு அப்புறம் கிடக்க வேண்டியவன் பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? உயிரோடையே கொண்டு போய் வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ளவர் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மேல 25 வாசிச்சுங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். செத்து போனா கூட கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இந்த பிரேத குழியில கடந்த அந்த பையனை விடுதலை ஆக்குறதுக்கு கிட்டத்தட்ட 12 பேரோட கூட ராத்திரி எல்லாம் பிரயாணம் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்த போறோம். இங்க இருந்து கோயம்புத்தூர் போறோம், ஐயாவோட நம்ம போறோம்னு வச்சுங்களேன். சபையார ஒரு 12 பேரை கூட்டு போறோம். ஸ்பெஷல் மீட்டிங் கன்வென்ஷன். அதுல எத்தனை பேர் போலாம் கன்வென்ஷனுக்கு? 12 பேர் சபையார டீமா போறோம். நம்ம பயங்கர எதிர்பார்ப்போட போறோம். அங்க போனா நம்ம நடத்துற மீட்டிங்க்கு எத்தனை பேர் வர்றாரு? ஒரே ஒருத்தர் வர்றாரு. அவனும் படு கேவலமான ஆளு. நம்ம என்ன பண்ணுவோம்? பிரசங்கம் பண்ணுவோமா? ஒரே ஒரு ஆளுக்கு பிரசங்கம் வருமா? வரவே வராது. எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்து இவ்வளவு ப்ரிப்பரேஷனா வந்திருக்கிறேன். ஒரே ஒரு ஆள் வந்து செய்தியை கேட்க வந்திருக்கிறார். நம்ம பார்வையில் அப்படித்தான் தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் ஒரு மனிதனுக்குள்ள பல பட்டணங்களை பார்த்துட்டு அழைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு மனிதனாய் ஆண்டவர் பார்க்கல, அவர்கள் மூலமாய் பல பட்டணங்களை உள்ள வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறார் பாருங்க. அந்த ஒரே ஒரு பையனை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணலைங்க. அந்த பையன் மூலமா திக்கபோலியா நாடெங்கும் அவர் போக முடியாத இடத்துக்கும் இந்த பையனை அனுப்பி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துற ஒரு ஸ்தானத்துக்கு அனுப்புனாராமா. அல்லேலூயா. அந்த பிரேத குழி இருக்கிற இடத்துல இவர் உயிரோட போய் அங்க டெலிவரன்ஸ் பண்ணார். லாசருவையும் பிரேத குழியில தான் இருந்தாரு. வெளியே வான கூப்பிட்டாரு. யவீரனுடைய மகளும் பிரேத குழிக்கு ப்ரிப்பரா இருந்தாங்க. அந்த பிள்ளைய எழுப்பி விட்டாரு. நாயின் ஒரு விதவையின் மகனையும் பிரேத குழிக்கு போனவங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. கல்யாண வீட்டுல நிக்க வேண்டிய கல்யாணத்தை ஆண்டவர் நடத்தி காமிச்சார். ஆமென். சில கல்யாணம் இது நின்றுச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நடத்தி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அடக்க ஆராதனை நடக்க வேண்டியது, அதை என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டார். நிக்கிறத நடத்துறவரை நிக்க பண்ணுகிறவரும் அவர் ஒருத்தர் தான். ஆமென். ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. யார் அவரை எழுப்புவது? ஆமென். ஒரு பூமியை தேவன் ஆசீர்வதிச்சாராமாங்க. 3 விதமான ஆசீர்வாதத்தை சொன்னாராமா. 3 விதமான மண்கள், 3 விதமான ஆசீர்வாதம். ஒரு மண்ணை பார்த்து சொன்னாரு, உன்னை நான் மிட்டாவாக்குவேன், மதுரமாக்குவேன் அப்படின்னார். மதுரம்னா தெரியும் இல்லையா? உங்க ஊர்ல மதுரம்னு யாராவது பேர் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது வாக்குவேன்னு நினைச்சிடாதீங்க, இனிமையானதான் மாக்குவேன் அப்படின்னு இருக்கிறார். இன்னொரு மண்ணை பார்த்து சொன்னாரு, உன்னை விட்னஸா மாத்துவேன்.
உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை விட்னஸா மாற்றுவேன். இன்னொரு மண்ணை பார்த்து சொன்னார், நான் உனக்குள்ள இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த மண்ணுகளுக்கெல்லாம் ப்ராமிஸ் கட்சிடுச்சு. என்னை ஆண்டவர் என்ன ஆக போறாரு, மதுரமாக்க போறாரு, சாட்சியாக போறாரு, எனக்குள்ள இருக்க போறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இந்த ஆதாம் பாவம் செஞ்சதுனால பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ மண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு, தாறுமாறா ஆயிடுச்சு. பாவம் செஞ்சதுனால நோவா நாட்கள்ல 40 நாள் மழை, மண்ணை உடைஞ்சு தாறுமாறா போயிடுச்சு. இப்போ 3 மண்ணு 3 விதமா போயிடுச்சு. எனக்கு கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, ஆனா எதுவுமே நிறைவேறவே இல்லை அப்படின்னு மண் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்ததாமா. இயேசு இந்த பூமியில பிறகுறார். ஒரு நாள் ஒரு வீதி வழியில அப்படியே நடந்து போனாராமா. ஒரு விவசாயி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, விதை விதைச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ திரளான ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நல்ல மனுஷன் இந்த நல்ல நிலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான், 1 30 1 100 1 60 பலன் கொடுப்பான் என்று இதை ஒரு விட்னஸா மாத்திட்டார். இப்போ இந்த மண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். எப்பயோ சொன்ன பிராமிஸ் இயேசு என் வாழ்க்கையில நடந்த ஒன்னைய நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. பக்கத்துல கையப்பிடிச்சு சொல்லுங்க, எப்பயோ சொன்ன பிராமிஸுங்க இந்த வருஷத்துல நிறைவேற போகுதுங்க. என் வாழ்க்கையில இயேசு கிராஸ் ஆகும்போது, அல்லேலூயா. இதை ஏதோ ஒரு மண்ணு தூர இடத்துல அது என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, அந்த ஒரு குயவன் போய் வாங்கி உதைச்சு மிதிச்சு தண்ணியை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு ஒரு மண்பானை மாதிரி செஞ்ச உடனேயே அந்த மண்ணு நினைச்சிருக்குது, பா நம்மள ஒரு பாத்திரமா செய்யறாங்க, நல்ல இடத்துல வைப்பாங்கன்னா அதை ஒரு யூதன் வாங்கிட்டு போய் கால் கழுவுறதுக்கு வாசுப்படியில் கொண்டு போய் வச்சிட்டான். அந்த மண்ணு அழுகுது, ஐயோ நான் என் தேவன் எனக்கு மதுரமா மாத்துவேன்னு சொன்னாரு, ஆனா என்னை எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, ஒரு கால்கள் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க, வெளியில வச்சிருக்கிறான்னு. தண்ணி ஊற்றும் போதெல்லாம் அழுகுமாமா, ஐயோ இதுக்குள்ள ஆள் இல்லை, நான் மதுரத்துக்கு ஆளு தண்ணி ஊத்துறத. கடைசியா தண்ணியும் இல்லை, வத்தி போயிடுச்சு. காண ஒரு கல்யாணத்துக்குள்ள இயேசு வர்றாரு, இந்த மண்ணை பார்க்குறாரு, எப்பா உன் பிராமிஸ் இன்னும் நிறைவேறல, கவலைப்படாத நிறைவேற. அந்த பார்வையிலேயே அந்த மண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் அறியாத உம் காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை உம் காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. அந்த மகிமை நிறைந்த கண்கள் பார்த்த உடனே ஜாடி சந்தோஷத்துல பார்த்தது மாத்திரமல்ல, தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்ட்டார். இப்ப இயேசுவால் தண்ணி நிரப்பப்பட்டது. இதுக்கு முன்னாடி மனுஷன் தண்ணியை நிரப்பிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இயேசுவால் தண்ணி நிரப்பப்படும் போது உள்ளம் சந்தோஷத்துல பொங்குது. இந்த தண்ணியே திராட்சரசமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த ஜாப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தரால கொடுக்கப்பட்ட ஜாப் நான் சந்தோஷமாய் செய்வேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், சந்தோஷமா இந்த குடும்பத்தை நடத்துவேன். கர்த்தர் கொடுத்த வேலை சந்தோஷமா கர்த்தருக்கு செய்வேன். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி வந்த உடனே தண்ணி திராட்சரசம் ஆயிடுச்சு. செய்தி போயிருச்சு. 2 பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. ஒரு மண்ணு எல்லாம் மோசம் மோசம் மோசம்னு சொல்லி அது டைட்டாகி பாறையா மாறிடுச்சு. அந்த நினைச்சிட்டு இருக்குது, எப்படியாவது எனக்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்.
காலம் கடந்து போயிட்டு இருக்குது. திடீரென்று பிலாத்து இயேசுவை சிலுவையில் அலையிற ஒப்பு கொடுத்துட்டாரு. இயேசு சிலுவையில ஜீவனையே விட்டுட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேறாமலே போயிடுச்சு. அந்த மண்ணு அழுதுச்சாமா, ஆண்டவரே எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீங்க, என்ன மாத்திரம் கை விட்டுட்டீங்க இல்லையா? எல்லாருக்கும் நீ ஆசீர்வதிச்சீர், என்ன மாத்திரம் கை விட்டுட்டீர் இல்லையா என்று அழுது கொண்டே இருந்ததாம்மா. இப்போ அரிமந்தியா ஊரானாகிய யோசேப்பின் கல்லறையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கல்லறை அடைக்கிறதுக்கு கதவு கிடைக்கல. கடைசினா கல்லாக போன இந்த மண்ணை தான் உருட்டி கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, சீல் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அரிமந்தியா ஊரானாகிய யோசேப்பின் கல்லறையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கல்லறை அடைக்கிறதுக்கு கதவு கிடைக்கல. கடைசினா கல்லாக போன இந்த மண்ணை தான் உருட்டி கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, சீல் பண்ணி வச்சிட்டாங்க. அது உருட்டிட்டு வரும்போது சொல்றாங்க, அந்த மண்ணு சொல்லுது, கடவுள் எனக்குள்ள இருப்பேன்னு சொன்னாரு, என்ன சுடுகாட்டுக்கெல்லாம் மாத்திட்டாங்க, என்ன சுடுகாட்டுக்கெல்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருந்ததாமா. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டுறான். இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வருகிறா. அந்த கல்லு உள்ளம் தொல்லி சொல்லிச்சாமா, ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கிறீரப்பா, நீ எவ்வளோ பெரிய நல்லவ. இப்போ இயேசு இறந்து போயிட்டாருங்க, கல்லறைக்குள்ள வச்சாச்சு. இந்த கல்லறையிலிருந்து தான் முன்னாட்களில் இருந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பினாராமா. அவர் யார் எழுப்புனதுன்னு ரோமர்ல பவுல் சொல்றாரு. 8வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். இயேசுவை உயிர்த்தெழ பண்ணின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனையோ சாட்சி சொல்லலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் லூதியானால சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் ஒரு ஃபோன் வந்தது. ஒரு டாக்டர் அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைஞ்சிச்சு, 40 வரைக்கும் வந்துருச்சு. வீட்டுக்கு இந்த பாடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களாமா. ஃபோன் பண்ணாங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய அபிஷேகம் ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இயேசுவனுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லாம் பாய்சன் நிறைந்த முட்கள் எலும்புகளினால ரத்தத்துக்குள்ள ஊறி போயிடுச்சு. தப்பி தவறி இயேசு பூமியில் என்ன பண்ணிட முடியாது, நடந்துட முடியாதுன்னு ரத்தமெல்லாம் கெட்டு போன இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் ரீஸ்டார்ட் பண்ணி உயிரோடு எழ பண்ணினது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் நடந்து சீசர்களோடு கூட போனாராமா. அல்லேலூயா. இந்த நாட்களில் என்ன சாவுக்கு எதுவான வல்லமையா இருந்தாலும் இந்த பிசாசு அதுல தான் நம்மளை கொண்டு போய் தள்ள பார்க்குறான். எல்லாருக்குள்ளேயும் இந்த சாவினுடைய எசன்ஸ் இருக்குங்க. மோசே பெரிய ஊழியக்காரர் தான். திரளான ஜனங்கள் எங்களுக்கு மாம்சம் வேணும்னு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன ஜெபம்? நம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தால் என்னை எடுத்துக்கொள்ளும். இவங்க எப்படியோ போயிட்டு போட்டோம், கானானுக்கு போனா என்ன, காணாம போனா என்ன, தயவு செய்து என்னை எங்க கொண்டு போயிரும், பரலோகத்துக்கு கொண்டு போயிரும். ஆண்டவருக்கு அந்த ஜெபத்தை கேட்டாரா? எலியாவும் அதே மாதிரி தான். சூரச்செடி கடியில போட்டுட்டு, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நான் என் ஜனங்களை பார்க்கல, நல்ல என் உயிரை எடுத்துக்கொள்ளும். இந்த யோனாவும் அதே மாதிரி, செத்தாலும் சாகரேன், சூரச்செடியை விட்டு இந்த ஆமணக் செடியை விட்டு எந்திரிக்க மாட்டேன். சரி, எஸ்தரா காட்ட போய் கேட்டு போறேன், நான் செத்தாலும் சாகுறேன், கணவன் இடத்துல போய் பேசுகிறேன். கணவன்கிட்ட பேச போறதுக்கு எதுக்கு சாக போறேன்? இந்த சாவுங்கிறது என்றைக்கு ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் வந்துருச்சோ அந்த ரத்தம் நமக்குள்ள ஊறி இருக்கிறதுனால பிரச்சனை அதிகமாகும் போது சாவு வேலை செய்யுது. ஆனா ஆண்டவர் இந்த சாவுக்குரிய சரீரத்தை மாற்றி மகிமையின் சரீரமா மாற்றி இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு உடன்படிக்கைக்காக வாழ நமக்கு உதவி செய்ய